செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் இந்த விமான நிலையத்தில் என்னிடம் செய்திகள் கேட்பதற்காக வந்திருக்கின்ற உங்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கழகம் வருகின்ற இந்த மாதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி அன்று ஈரோட்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவை நடத்துவதாக ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறேன். பொதுக்குழு அடுத்த தேர்தல் காலம் வரையில் உள்ள பணிகளுக்கான திட்டங்களை, இயக்கத்தை மேலும் வலுவாகவும் விரைவாகவும் முன்னெடுத்து செல்வதற்குரிய திட்டங்களை அந்த பொதுக்குழுவிலே நாங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னால் எடுத்து வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. கர்நாடகாவில் வந்து IPL மேட்சுக்காக வெற்றிக்காக வந்து 13 ரயில்கள் இறங்கியிருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இதுக்காக இந்த IPL மேட்ச் மிகவும் வேதனைக்குரியது. முன்கூட்டியே அரசு உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு கூட்டம் திரளும், பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டால் அங்கே இப்படிப்பட்ட விபரீத மரணங்கள் நிகழக்கூடும், அதை தடுக்க வேண்டும் என்று யூகித்து தக்க ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். மறைந்த அந்த உயிர்களுக்கு, அவர்களை பறிகொடுத்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை, இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னட மொழி சம்பந்தமா மக்களின்மை தலைவர் கமல்ஹாசன் பேசும் சர்ச்சையா இருக்கு. தமிழ்லேருந்து இந்த மொழிகள் எல்லாம் பிரியலன்னு அவங்க சொல்றாங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள், மொழியியலை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து உண்மைகளை கண்டுபிடித்த பன்னாட்டு அறிஞர்கள் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக எடுத்து வைத்த கருத்து, உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி, அதுதான் அனைத்து மொழிகளுக்கும் முன்னாரானது. வடமொழியை விட, கிரேக்கத்தை விட, லத்தீன் மொழியை விட, கிரேக்க மொழியை விட, எகிப்தியர்கள் பேசிய மொழியை விட மிக தொன்மையான மொழி தமிழ்தான் என்று கால்டுவெல் மட்டுமல்ல, மேனாட்டு அறிஞர்கள் அனைவரும் கூறியதை வைத்துத்தான் நீராறும் கடலுடுத்த என்ற அந்த அற்புதமான நாட்டு மக்களுக்கு உணர்வை ஊட்டுகின்ற அந்த பாடலை மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதினார்கள். அதில் செந்தமிழின் உதிரத்திலிருந்துதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள் அதிலிருந்து தான் உதித்து எழுந்தன என்பதை, அதை பாடலாகவே எடுத்த எடுப்பிலே கடவுள் வணக்கத்தை போல தமிழ்தாய் வாழ்த்து ஆண்டு கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் அத்தனை நிகழ்ச்சிகளிலும் இந்த கருத்துத்தான் பாடலாக அந்த நம்முடைய நிகழ்ச்சிகளிலே, அரசு நிகழ்ச்சிகளிலே, மற்ற பொது நிகழ்ச்சிகளில், கட்சி அல்லாத பொது நிகழ்ச்சிகளிலே இந்த பாடலைத்தான் முன்வைக்கிறோம்.